ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி ரொம்ப ஈஸியான வெண்டைக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறேன். 2 கப் ரைஸ் வடித்து வச்சுருக்கேன். மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன். 200 கிராம் வெண்டைக்காய், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு லெமன், தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாணலில் 1 ஸ்பூன் எண்ணெய் காய வச்சு ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் போட்டு வறுத்து எடுத்துருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வறுத்துருங்க. அஞ்சு நிமிஷம் நல்லா எண்ணெயில் வெண்டைக்காய் வதக்கியாச்சு. இப்போ இது வேறு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. அடுத்ததாக பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு, அடுத்ததாக கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின பிறகு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சாம்பார் தூள், எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததான் நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காய் சேர்த்திடலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அடுத்ததா லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. அடுத்ததான் நம்ம வடித்து வார வச்சு வச்சிருக்க சாதத்தை இதோட சேர்த்துடலாம். சாதம் சேர்த்து மெதுவாக கிளறி விடுங்க, சாதம் உடையாம. சாதம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக மேலே மல்லி இலை போட்டுக்கோங்க. நல்லா ஹெல்த்தியான வெண்டைக்காய் சாதம் ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.